வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராணி சாப்டர் 1. இதுக்கடா இப்போ இந்த கேம் மாறுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் புதுசாக எக்ஸ்ட்ரா லாக் அப்படின்னு ஒரு மோடு கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா லாக்னால் அதாவது டோரில் கொஞ்சம் அதிகமாக லாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் மோடில் வச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா நான் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா லாக்ஸில் கொஞ்சம் அதுதான் கவனிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா கிராணி தான் நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ அதனால பார்த்திங்கன்னா நம்ம கிராணி வேணாம் அப்படின்ற மாதிரி ப்ராக்டிஸ் மோடில் வச்சுருக்கோம். ஆனால் என்ன தான் ப்ராக்டிஸ் மோடில் வச்சாலும் கீழே இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்பைடரு, அது மட்டும் என்ன மோடில் வச்சாலும் போகவே போகாது கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி அதுக்கிட்டேருந்து எப்படி அது கிராணி இருக்காது, கிராணியோட தொல்லை இருக்காது, ஆனால் அதோட தொல்லை இருக்க தான் செய்யும். ஸோ பாருங்களேன், இங்கே நமக்கு பேட்ரி தேவையா, இங்கே பேட்லாக் கோடு, அப்புறம் இது ஐ நீட் டு ஃபைண்ட் அ சுவிட்சாக. இந்த 3 லாக் தான் பார்த்திங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இப்போதைக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது, மெலானா. ஸோ சம்திங் இஸ் இன்சைட் திஸ் மெலான். ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன்டா, யூ கண்டினியூ ஸ்லீப்பிங்டா. நீ ஏய் என்னது பேட்ரியா, சூப்பரு. நம்ம இந்த பேட்ரியை அப்புறமா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த வாட்டர் மெலானை வெட்டிடலாம். தயவுசெஞ்சு உள்ளே பேர்லாக்கி அந்த மாதிரி ஏதாவது கீ கொடுங்கடா. வேறு ஏதாவது ஸ்பார்க்கிள் பிளேக் கொடுத்து கடுப்பேற்றி விட்றாதீங்க. ஸோ நமக்கு மாஸ்டர் கீ கொடுத்துருக்காங்க. பேர்லாக்கி கொடுக்கலனாலும் இது நமக்கு தேவையான பொருள் தான். ஸோ இதுவை நம்ம எடுத்து வச்சுப்போம். இங்கே அப்படியே இங்கே ட்ரா பண்ணிப்போம், ஏன்னா இது நமக்கு லாஸ்ட்டில் தான் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ இப்போ இந்த பேட்ரி இருக்குல்ல, இதை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு இங்கே ஃபஸ்ட்டு இந்த லிவர் அப்படியே ஒரு அழுத்தணுன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த புக்கு நமக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த புக்கை எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்புறமா பார்க்கணுங்களா, மறக்காம ஒரு லைக் ஷேர் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட முடியும். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணுன்னா, நான் ஏன் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோ பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த வேர்ல்டில். ஸோ நிறைய ப்ரோ பிளேயர்ஸுனால் ஸோ அந்த மாதிரி நானும் பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக ஆசை இருக்குது. ஸோ அதனால தான் நான் ப்ரோ பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் ப்ரோ பிளேயர் ஆகணுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, அந்த லைக் அப்புறம் அந்த ஷேர் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நீங்கள் லைக் கூட பண்ண தேவையில்ல, அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க, ஏன்னா அதான் மெயின். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்படியே பேசிகிட்டு இருக்கு கேப்பில் இங்கே செக் பண்ணியாச்சு. ஸோ போவோம், நமக்கு ஏதாவது கிடைக்காமையா போயிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்படியே போய் புக்கை வச்சுட்டு வந்துட்டேன். இந்த கிளவியும் ஸ்பைடருக்கு கொடுத்துச்சு, நமக்கு அப்புறமா தான் தேவை ஸ்பைடருக்கு. தள்ளி கிளவி அப்பா. ஸோ இப்போ அப்படியே இங்கேருந்து நான் இதை நேற்று தான் பார்த்தேன். இப்படி குதிச்சா என்ன ஆகும், ஒரு வேளை நமக்கு ஒரு லைஃப் போயிடும் அப்படின்னு பயந்துட்டே குதிச்சேன். பார்த்தா நம்ம உயிரோடு தான் இருக்கோம். அவன் அப்படியே ஏஞ்சிக்கிறான். ஸோ நல்ல பையப்புல. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் நிறைய பொருளும் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ மேலே பார்த்தாச்சு, நம்ம இன்னும் பேஸ்மெண்ட்டில் போய் பார்க்கல பார்த்தீங்களா. பேஸ்மெண்ட் தான் மெயினு. இங்கே பார்க்கவே நம்ம மறந்துருக்கோன்னா சரி. இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். வீல் கிராங்க்கு இது பார்த்திங்கன்னா நமக்கு தேவைதான். எப்போ அப்படின்னா, நமக்கு எந்த பொருளும் கிடைக்கல, நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், எனக்கு ஒரு பொருளும் கிடைக்கல அப்படின்னும் போது தான் நமக்கு இது தேவை. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு இங்கே போட்டு வச்சுப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது இங்கெல்லாம் என்ன இருக்குதா அப்படின்றத நம்ம போய் பார்த்துருவோம். இங்கே ஸ்பெஷல் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்புறமா நம்ம லாஸ்ட்டில் எந்த பொருளும் கிடைக்கலன்னா யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இங்கே வந்தால் இங்கே ஒரு பார்ட் ஆஃப் ஷார்ட் கன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ ரொம்ப நேரம் பார்த்தாச்சு. சரி, இங்கே குதிச்சு பார்ப்போம். ஏன்னா எக்ஸ்ட்ரா லாக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கூட எங்கேயாவது அந்த பேட்லாக் கோடை ஒட்டி வச்சுருப்பாங்க நமக்கு தெரியாத மாதிரி. ஸோ நான் சொல்லி வாய மூடில் அதுக்குள்ளேயும் பாருங்கள்ல, அந்த படிக்கட்டுக்கிட்ட பேட்லாக் கோடை ஒட்டி வச்சுருக்காங்க.
இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்கே வேணாலும் பேட்லாக் கூட ஒட்டி வச்சுருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு லாக்கு முடிச்சிருந்தோம். என்ன லாக்குனா மாஸ்டர் கீ கண்டுபிடிக்கிற லாக்கு தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேட்லாக் கீ கண்டுபிடிக்கிற லாக்கும் முடிச்சிட்டோம். இதை கொண்டு போய் வச்சா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் வேலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமை செக்கே பண்ணல. ஸோ பாத்ரூமில் செக் பண்ணிடலாம். என்னடா கீ இது? கார் கீயா? சூப்பரு. இந்த கார் கீக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் மறந்துட்டேன். நம்ம பேட்ரியும் வச்சுட்டோம். ஸோ வந்து 3 லாக் முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார் கீ இங்கே வந்து பாத்ரூமில் கொடுத்துருக்காங்க. இதை மறந்துட்டோமே. ஸோ இங்கே வந்து வெப்பன் கீ இருக்குது. சூப்பரு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்னொரு லாக்கும் முடிச்சிட்டோம். என்ன லாக்குனா இந்த லாக்கு. டேய் நீ தான் சுவிட்சு ஃபைன் பண்ணலடா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, இந்த வெப்பன் கீ எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து திறந்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா பாதி. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹார்டான டாஸ்க்கு தான். இதை வந்து திறந்துக்கோங்க. இதில் வந்து ஒரு டார்ட் எடுத்துக்கோங்க. டார்ட் எடுத்துகிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்களேன், நான் இங்கே வந்துட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ இப்போ வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை சுட்டு எடுத்துட்டேன். ஸோ பார்த்திங்களா எடுத்துட்டேன்னா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே இங்கே வந்து இங்கே நீங்கள் குதிச்சிங்கன்னா, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்படி போகணும். இங்கே போனீங்கன்னா இங்கே எதோ புதுசாக ஒன்று இருக்கும். இங்கே வந்து ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கலட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கலட்டினீங்கன்னா இதுவும் ஸ்விட்ச் இருக்கும். எப்படி? ஸோ பார்த்தீங்கன்னா வெப்பன் கீயை கண்டுபிடிச்சிட்டா ஸ்க்ரூ ட்ரைவர் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் கண்டுபிடிச்சா அந்த லாக்கை முடிச்சிடலாம். ஸோ வந்து அதனால தான் நான் ஒரு லாக்கை முடிச்சிட்டேன்னு. ஸோ இப்போ பாருங்கள், இதோ இந்த லாக் ஆன் ஆகிடுச்சா? ஆன் ஆகிடுச்சு. என்னடா இன்னும் சுவிட்சு ஐ நீட் டு ஃபைண்டு சுவிட்சுனே கட்டுது. அந்த டாப் அவுட்டு தான் வெளியே போயிடுச்சு. ஸோ வந்து நமக்கு வந்து ஹேமர் தேவை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இதை எடுத்துக்கலாம், ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, உள்ள சேஃப் கீ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இது வந்து தேவையான ஒரு பொருள் தான். இந்த சேஃப் கீ எடுத்துகிட்டு போய் இங்கே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இங்கே வந்து உள்ள செயின் கட் இருக்குது. 1 2 வேலையை முடிச்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா செயின் கட்டரை வச்சு நம்ம ஒரு வேலையை முடிச்சுருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா அடுத்தது நமக்கு பேட்லாக் கீ மட்டும்தான் தேவை. இல்லை பேட்லாக் கீயும் நமக்கு ஹேமரும் தேவை. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு பயங்கரமான டாஸ்க்குக்கு போகிறேன். என்ன டாஸ்க்குன்னா, இந்த ஸ்பைடர் கீயை நான் எடுக்கும் போதே உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். என்னன்னா, நம்ம ஏஞ்சலின் இடத்துக்கு போகிறேன். என்னடா ப்ராக்டிஸ் மோட வச்சு நான் ஆடினாலும் இந்த ஏஞ்சலினா உயிரோடு இருக்கும். இதுக்கு வந்து சாவே கிடையாது. ஏன் நம்ம ஈஸி மோடில் வச்சுட்டு வெப்பன் எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ணால் கூட அந்த ஏஞ்சலினா சாவாது. இது என்னடா வித்தியாசமான கிரியேச்சராக இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கிரியேச்சரை நான் பார்த்ததே இல்லை. என்னடா ஸ்டார்டிங்லேயே எதுவுமே கொடுக்காம வச்சுருக்காங்க. சரி, நம்ம இதுக்கோ பார்த்தே போவோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீல் கிராங்கை நான் வந்து இங்கே எதுவும் போட்டிருக்கு. ஒன்றா ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீல் கிராங்கை இங்கேயே போட்டுக்கலாம். ஸோ அந்த ஸ்பைடரும் ஓடிடுச்சின்னு அதை பார்த்துட்டேன். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது 1 போடணும். நான் போகிறேன். இப்போ அப்படியே வந்து பார்த்தேன், அந்த ஏஞ்சலினா இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ போயிட்டு 1 போட்டுருவோம். நானும் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரோ பிளேயர் மைண்டை யூஸ் பண்ணி ஒரு வழியாக வந்து இங்கே வந்துட்டேன். ஸோ 1 போட்டால் கட்டிங் பிளேட் இருக்குது. இந்த கட்டிங் பிளேடுக்காகவா இங்கே வந்தோம்? நமக்கு தான் ஏற்கனவே செயின் கட்டர் கிடச்சிது. இனிமேல் தேவையே இல்லை. சரி, இப்போ வந்து இதை அமைக்கி விட்டுருவோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஏஞ்சலினாக்கு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இவ்வளோ வாட்டி ட்ரா பண்ணுறோம்ல, ஆனால் காதை கேட்காது. இப்போ பார்த்திங்கன்னா அது ஃப்ளூக்குள்ளே தான் என்னை பார்த்திங்கன்னா பார்த்துச்சு. ஆனால் அது வந்து நான் போட்ட இதை வந்து காதை கேட்காது அதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கீழே இறங்குவோம். நல்ல வேலை இந்த இடத்துல நான் வந்து கீழே இறங்கும் போதெல்லாம் கிராணி இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா கிராணியை நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே சுட்டுட்டு தான் கீழே இறங்குவேன். அப்போ இறங்கும் போது கிராணி ஏஞ்சிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்குமா. ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இது இங்கே நிற்கிது. ஏன்டா நீ இங்கேயே நிற்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நன்மைக்கு தான். என்னென்னா அது வந்து நம்மளை பார்த்தோமா, நம்ம அப்படியே இந்த பக்கம் போய் அப்படியே சுற்றி போயிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா அது மேலே ஏறிச்சு, ரொம்ப நல்லது. அது இன்னும் கொஞ்சம் 20 செகண்ட்ஸுக்காச்சும் அங்கேயே தான் இருக்கும். ஸோ வீல் கிராங்க் இங்கேயே இருக்கட்டும், நம்ம அப்புறமா போய் சுற்றிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து 1. ஸோ பார்த்திங்கன்னா நான் எங்கே போகிறேன்னா, இன்னும் என்ன முடிக்கலைங்க. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்து கீழே திறந்து பார்க்க போகிறோம்.
ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இங்கே தானே இங்கே இருக்கும். நம்ம சேஃப்டி போல் அப்போ இங்கே தான் போட்டிருப்போம் ஸ்க்ரூ ட்ரைவரை. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு கஷ்டமான டாஸ்க் ஒன்று இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் கீழேனோன்னா அங்கே வந்து காய்ச்சல் கொடுப்பாங்களா. அப்புறமா ஹேமர் எங்கே இருக்குதுன்னு தான் எனக்கு இன்னும் தெரியல. ஸோ வந்து ஹேமரும் நமக்கு வேணும். ஸோ பார்த்திங்கன்னா ஹேமர் கிடச்சோடனே நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த ப்ளே ஹவுஸ்க்கு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் கைஸ். அப்புறமா ஹேமரை கண்டுபிடிச்சி மேலே உடச்சிட்டு மேலே ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போய் கட்டிங் பிளேஸ் வச்சு கட் பண்ணி பார்த்தா அங்கே 2வது காய்ச்சல் இருக்கும். அப்புறம் இந்த வீல் கிராங்கி எடுத்துகிட்டு போய் சுற்றுறோம். அதில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்ன்ற ப்ளே ஹவுஸ்க்கு இருக்க வாய்ப்புகள் தான் இருக்குது. ஐயோ இப்போ தான் இது வெளியவே வருதா, நான் பார்த்து பயந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும் நம்மளை பார்த்து. 1ன்னு போட்டிருக்குங்க பாருங்க. ஸோ இந்த ஸ்டிக்கரில் வந்து 1ன்னு போட்டிருக்கு. இந்த கிராணி கிழவிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இந்த இவனுக்கு வந்து சீவருக்கு போனோடனே அப்படியே ஏதாவது பொருளை கொடுத்துடக்கூடாதுன்னு இந்த மாதிரி ட்ரிக்கியாக ஒரு இடம் வச்சுருக்கு. இது என்ன இது ஸ்பைடர் எடுத்துகிட்டு ஸ்பைடர் இருக்குது. ஓகே இப்போ வந்து அந்த கிழவிக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இங்கே இருக்கோன்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா ஐயோ நல்லா இங்கே எதுவும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா அந்த கிழவி அங்கே போகிறத நான் இங்கே நின்று பார்த்துட்ருக்கேன். ஸோ அது போயிடுச்சு ஒரு வழியாக. ஸோ இப்போ வந்து நான் அப்படியே இங்கே போயிட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இதை திறக்க போகிறேன். ஸோ இதை திறந்தா இது உள்ள காஜல் இருக்கும். இதுக்கு மேலே இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா அங்கே வந்து மேலே வந்து 2 ஒர்க் இருந்தது. அந்த 2 ஒர்க்கையும் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு முடிச்சாச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தேவையே இல்லை. ஸோ இங்கே நின்று பார்த்துக்கலாம் அந்த ஸ்பைடர் வருதா இல்லையான்ட்டு. ஐயோ இந்த கிழவி வேறு திடீர்னு வந்து பயமுறுத்துது. அது வந்து கிராணி கிழவி வெளியே போயிருக்கனால அதோட பெட்டை மட்டும் இங்கே விட்டுட்டு போயிருக்கு. அவன் கண்டிப்பாக சீவருக்கு வருவான். ஏன்னா சீவரில் தான் நான் 4-5 பொருள் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ வந்து நீ பார்த்துக்குவானே அப்படின்னு வந்து அது கிராணி கிழவி சொல்லியிருக்கோம். நானும் என்னோடய ப்ரோ பிளேயர் மைண்டை கொஞ்சம் யூஸ் பண்ணி அதுக்கிட்ட தப்பிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து திருப்பி அது அந்த பக்கம் போயிடுச்சா. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான் இது. ஸோ இங்கே போயிட்டு இதை இங்கே போட்டுட்டு அப்படியே இங்கே வந்தேன்னா இங்கே வந்து ஹேமர் இருக்கா, இந்த ஹேமரை எடுத்துக்கிட்டு இங்கே உள்ளே வந்து போட்டுருவேன். அப்புறமா இந்த காய்ச்சல் எடுத்துகிட்டு இங்கே வந்து போட்டுருவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹேமரை எடுத்துகிட்டு அப்படியே இங்கே வெளியே வந்தோன்னா நமக்கு வந்து இந்த சீவரில் இன்னும் ஒரு வேலை இருக்குது கைஸ். என்னென்னா இந்த வீல் கிராங்கை வச்சு சுற்றுறது. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போயே பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா அப்புறமா சீவருக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை நம்மளுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த வீல் கிராங்கை மட்டும் வச்சு சுற்றி அந்த வேலையை மட்டும் பார்த்துருவோம். அப்புறமா நமக்கு சீவருக்கு வர வேண்டிய வேலையே இல்லை. எப்படி நம்ம ஒரே நேரத்தில் சீவருக்கு வந்தோடனே எல்லாத்தையும் டப்பு முடிச்சுட்டு அப்படியே கிளம்புன மாதிரியும் இருக்குமா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிளவி என்னை நோக்கி வருது. ஸோ ஓகே இந்த கிளவி போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த கிளவி அங்கே மேலே போனாங்க தான் கைஸ் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அங்கே மேலே போச்சுன்னா ஒரு 20 செகண்ட்ஸுக்கு அது ஐயோ அந்த கிளவி எங்கே போச்சுன்னே தெரில. ஐயோ எப்படா பிடிச்சது, நான் உள்ளதான்டா இருந்தேன். இப்போ தான் நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் என் ப்ரோ பிளேயர் மைண்டை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு தப்பிச்சிட்ருக்கேன்னு. அப்படியே வந்து என்னை கவிடுச்சு. நான் உள்ளே இருந்தேன் அப்போது வந்து என்னை கவிடுச்சு. ஸோ ஓகே கைஸ் இப்போ வந்து நான் கஷ்டப்பட்டு ஆடிட்டுருக்கேன்ல, எனக்காக வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நீங்கள் வந்து லைக் கூட பண்ண தேவையில்ல, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. அது அப்புறமா வந்து ஷேர் வந்து அவசியம். ஷேர் வந்து உங்கள் 2 ஃப்ரெண்டு யாருக்காவது பண்ணி விடுங்க. நான் நிறைய பேர்லாம் கேட்கல, உங்கள் 2 ஃப்ரெண்டு யாருக்காவது பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே நம்ம குதிச்சிடலாம். அப்பா ஒரு இல்லையா ஏன்னா கட்சின் போட்டு ரொம்ப நேரம் ஆக்குவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கே தான் வீல் கிராங்க போட்டேன்னா இதை எடுத்துக்கலாம். அது வேறு கவிடும் வந்து. ஸோ பார்த்துருக்கணும் நம்ம வந்து. அப்போ அது எங்கேயும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா நான் அப்படியே இங்கே போயிடுவேன். ஸோ எங்கேயும் இல்லையா, எனக்கு வந்து கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டு. இதை போட்டேன்னா இதுக்கு மேலே இந்த வீல் கிராங்க நமக்கு தேவையே இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிளவி இங்கே இல்லை, அப்படியே ஓடிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே தான் ப்ளே ஹவுஸ் கீ இருக்குன்னு நான் நினச்ச மாதிரியே இங்கே தான் ப்ளே ஹவுஸ் கீ இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே இந்த இடத்துல வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இன்னொன்று கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதான் இவங்களோட ட்ரிக்கு. இந்த ப்ளே ஹவுஸ் கீயை மட்டும் எடுத்துகிட்டு எப்படியாவது நான் பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டேன்னா அப்புறமா இந்த சீவருக்கு வர வேலையே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா
எப்பா இந்த கிழவிக்கிட்ட ஒரு வாட்டி அடி வாங்கிட்டு ஒரு வழியாக நான் பார்த்திங்கன்னா இதை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே தான் காஜல் இருக்குது, நம்ம இங்கே போட்டு வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒர்க்கு இருக்குது. என்ன ஒர்க்குனா நான் வந்து கஷ்டப்பட்டு போய் பிளேயர்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா. ஸோ இப்போ வந்து ஹேமர் எங்கடா போட்டேன்? ஐயோ ஹேமர் வேறு எங்கே போட்டேன்னு மறந்துட்டேனே. அங்கே தான் போட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. இங்கே தான் இங்கே போட்டேன். இங்கே இருக்குது. எப்பா நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம போயிடலாம். ஸோ வந்து ஹேமரை எடுத்துருச்சு. இப்போ வந்து அப்படியே மேலே போய் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோரில் உடச்சிடலாம். ஸோ வந்து டோரில் உடச்சிட்டேன். வந்து டோரில் உடச்சிட்டு இப்போ மேலே போய் உடைக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா அந்த கிராணியோட தொல்லை இருக்காதனால தான் பார்த்திங்கன்னா வந்து உடச்சி அப்படியே நிம்மதியாக சுற்றிட்டு இருக்கேன் இந்த வீடு எனக்கு சொந்தம்ன்ற மாதிரி. ஆனால் இதே இந்த கிராணி இருந்தது, அதுவும் ஈஸி மோடு ஹார்ட் மோடில், அவ்வளோதான் நான் செத்தேன். ஏன்னா அந்த கிராணி வந்து நார்மல் மோட்லேயே வந்து நம்மளை வந்து திருட்டு பிளான்லாம் போட்டு எப்படிலாம் அடிக்கலாம் நம்மளை அப்படின்னு பிளான் பண்ணுவோம். இப்போ ஈஸி மோடு வேறு எக்ஸ்ட்ரீம் மோடு வேறேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் வந்து டக்கு டக்குன்னு ஓடி வரும். நம்ம நல்லா எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் ஆட முடியாது. ஆனால் ஹார்ட் மோடு நான் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் ஹார்டு மோடு. ஸோ பார்த்திங்கன்னா ஹார்ட் மோட் நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஸோ வந்து அதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அட்லீஸ்ட் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சும் வேணும். ஸோ பார்த்திங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட்டு. அப்போனா என்னால் கிராணி 1 ஹார்ட் மோட் போட முடியும். ஸோ இங்கே வந்து நான் நினச்ச மாதிரியே இந்த காஜியில் தான் கொடுத்து விட்ருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு பயமும் இல்லை. ஏன்னா பிளேயர்ஸ் கீயும் கிடச்சிச்சா, ஃபஸ்ட்டு காஜிலும் கிடச்சிச்சா, செகண்ட் காஜிலும் கிடச்சிச்சா, போய் செக் பண்ணி பார்த்துட வேண்டியதான் உள்ளே என்ன இருக்குன்னு. ஸோ வந்து உள்ளே பேட்லாக்கி மட்டும் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து கேம் பிளே முடிச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு காஜில் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுட்டு அப்புறம் பிளே ஹவுஸ் கீயை கொண்டு போய் அங்கே போட்டுடலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் வந்து கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா இதை வந்து கிராணி இல்லாததுனால நமக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நான் அப்படியே இந்த காஜில் அடுத்தது வந்து பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போய் போட்டுருவேன், அடுத்தது காஜில் எடுத்துகிட்டு போய் போடுவேன், அடுத்தது அவ்வளோதான். அதுக்கப்புறமா என்ன பிளேஸ்க்கு வச்சு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இருங்க, நம்ம போகிறது தான் போகிறோம். அப்புறம் போட்டு அந்த கீ ஏதாவது மறைஞ்சி ஏதாவது பக் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் பண்ணி வச்ச எல்லா கேம் ப்ளேயுமே போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், எதுக்கோ திறந்து விட்டுருக்கலாம், திறந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு காஜில் மட்டும் போய் வச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா அப்போ தான் எனக்கு லைட்டாக நிம்மதியாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வச்சுட்டேன்னா இப்போ செகண்டை போய் வைக்க போகிறேன். ஸோ செகண்ட் ஒன்று தான் இருக்குது, டக்குன்னு போடா தம்பி. ஸோ பார்த்திங்கன்னா அந்த காஜில் வச்சோடனே நமக்கு வந்து உள்ள பேட்லாக்கி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேறு கீ கொடுத்தாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் கைஸ். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை பார்க்குறேன் இல்லையா, அதனால வந்து எனக்கு வந்து பேட்லாக்கி வேணும். நான் வந்து டோரில் வந்து நிறைய ஒர்க்கு முடிச்சிட்டேன். ஏன்டா கார் எஸ்கேப்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா லாக் பார்த்திங்கன்னா டோருக்கு மட்டும்தான், காருக்குலாம் இல்லை, சீவருக்குமே இல்லை, இது வந்து டோருக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் அதனால தான் டோர் எஸ்கேப் பண்ணுறேன். அப்புறம் எதுக்கு நம்ம வந்து இந்த கார் எஸ்கேப் பண்ணோன்னா நம்ம ஈஸி மோடை வச்சே கார் எஸ்கேப் பண்ணியாச்சு. அப்புறம் எதுக்கு இல்லை எக்ஸ்ட்ரா லாக் நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, எக்ஸ்ட்ரா லாக் வச்சு விளையாடணும் தான். அப்போ எக்ஸ்ட்ரா லாக் வச்சு கார் எஸ்கேப் பண்ணால் எக்ஸ்ட்ரா லாக்கே இல்லாமல் கார் எஸ்கேப் பண்ண மாதிரி ஆயிடும்ல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா லாக்கை வச்சு கிராணி சாப்டர் 1ல் முடிச்சிட்டேன் எஸ்கேப்பு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், அப்படியே ஒரு ஷேர், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ வந்து ப்ராக்டிஸ் மோடு குட் ஜாப், யூ மேனேஜ் டு எஸ்கேப் ஃப்ரம் கிராணி ஹவுஸ். இஃப் யூ ஃபீல் ரெடி ட்ரை அகேன், பட் திஸ் டைம் கிராணி கைஸ். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஈஸி மோடை வச்சு ஆடுற தைரியம் வந்தா அப்படின்றாங்க. டேய் நான் ஏற்கனவே ஈஸி மோடை வச்சு ஆடி இந்த கேமில் இருக்க எல்லா மோடும் முடிச்சிட்டேனேடா, அப்புறம் எதுக்குடா திருப்பி ஈஸி மோடை வச்சு ஆட சொல்கிறீங்க? ஸோ எக்ஸ்ட்ரா லாக் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பாய் பாய் பாய்.